அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் கடகராசியில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. புதன் கடகத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்தில் வக்கரம் பெற்றும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதி தொடங்கி நமக்கு ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்துல முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருது. அந்த வரலட்சுமி விரதத்தை பெண்கள் அனைவருமே கடைபிடிச்சா அவங்களுடைய வீட்டில் செல்வம் செழித்து விளங்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறைவு இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையும் இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. கணவரோட ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதே மாதிரி பெண்கள் அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த வரலட்சுமி விரதம். ஆடி பூரம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியே வருது. அதனால இந்த ஆடி பூரத்தன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத, குழந்தைக்காக தவம் இருந்துட்டு இருக்கிறவங்க அனைவருமே அம்மன் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச வளையலை வாங்கி கொடுங்க. அடுத்த வருடம் அப்படிங்கிறது இந்த ஆடி பூரத்தன்னைக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆடி பூரத்தன்னைக்கு உங்கள் கையில் வளையல் போடக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த அம்பாள் வழங்குவாங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த காரியத்தை. அதே மாதிரி ஆடி பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியே வருது. இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு எந்த காரியத்தை நீங்க தொடங்கினாலும் அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையால தான் விவசாயிகள் அனைவருமே அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க, விதை அப்படிங்கிறத போடுவாங்க, ஏர் பூட்டுவாங்க. இந்த மாதிரியான நல்ல செயல்களை அனைத்தையுமே நம்ம அந்த ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம செய்யலாம். 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பௌர்ணமி, ஆவணி அவட்டம் இதெல்லாமே வருது. இவ்வளவு மிக மிக முக்கியத்துவம் கொண்டது தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் விரிவாகவே பார்க்க போகிறோம். அமைதியாக இருந்து காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நிதானமாக தெளிவாக முடிவெடுப்பாங்க. உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. ரகசியமான வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகம் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கடந்த சில நாட்களாக கூட வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். வரவு இருந்துச்சு அப்படின்னாலே பாதி பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு குறைஞ்சிடும். அதனால் பிரச்சனைகள், கவலைகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் ஓரளவு உங்களுக்கு குறையும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. தேவையற்ற அலைச்சலை நீங்கள் கட்டுப்படுத்திக்கிங்க. பணிகளில் அதிகமாக கவனத்தை செலுத்தணும். சக பணியாளர்களையோ சக ஊழியர்களையோ நம்பாமல் எந்த வேலையாக இருந்தாலும் களத்தில் நீங்களே இறங்கி செய்தீங்க அப்படின்னா அந்த வேலை குறித்த நேரத்துக்குள்ள முடியும். மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்க போகுது. வியாபாரிகளுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியம் இந்த மாதத்தில் நடக்கும். காதல் உறவில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்த போதிலும் மாதத்தின் பிற்பகுதி காதல் உறவில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திருமணமானவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும். பெரிய அளவுள்ள பிரச்சனை இருக்காது. மாணவர்களுக்குள்ள அவ்வப்போது சில இடையூறுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். கடின உழைப்பால் வாழ்க்கையில் விரும்பிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான மாதமாக இருக்கும். அனைத்து விஷயங்களையும் சமாளிக்கும் திறன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்க போகுது. பிடிக்காத உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. அதே போல் நீங்கள் செய்யும் வேலை பிடிக்கலைன்னா அவற்றை விடுவதற்கு இந்த மாதத்தில் முடிவெடுக்கலாம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் போகிறார். சிம்ம ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரு. தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வாழ்க்கை துணைக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலைவாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கலாம். பழைய நகைகளை கொடுத்துட்டு புதிய நகைகள் வாங்குவது, பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குவது இதெல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் செய்துக்கலாம். உத்தியோகத்திலலாம் உங்களுக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கப்படும்.
பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பதவிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வேண்டிய உதவிகள் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கணும். தவறான கூட்டு சேர்க்கையால் தவறான வழிமுறையாலையும் வழிநடத்தப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால யாரையும் நம்பி எந்த செயலையும் இறங்க வேண்டாம். மாணவர்கள்லாம் படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்பில் இருக்கும். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போகணும். பேருந்துகளில் பயணம் செல்லும் பொழுது படிக்கட்டுகளில் நின்று பயணம் செல்லுவதை தவிர்த்துக்குங்க. பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுப செய்திகள் அப்படிங்கிறதே கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலைப்பளு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த முடியாத நிலை அப்படிங்கிறது வரலாம். அதனால் உடல் சோர்வு மன சோர்வு அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்கும் பெண்களுக்கு. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்காணிப்போடு இருந்துக்குங்க. இந்த மாதத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று இருக்கிறாரு. கும்பராசியில் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் தான் இருக்கிறாரு. விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அதனால் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறோம். அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுவதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது தான். அதனால் தடைகள் அனைத்துமே உங்களுக்கு விலகி எல்லா காரியத்திலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நண்பர்கள்லாம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அவர்களால் சில காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். தொழிலையும் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். இதுவரைக்கும் தொல்லை கொடுத்துட்டு வந்த எதிரிகள் எல்லாமே விலகுவாங்க. சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டிலையும் 10ஆம் வீட்டிலையும் இந்த மாதம் முழுவதுமே இருந்து பலன்களை கொடுக்குறாரு. 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பணியிடத்தில் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு. சுக்கிரன் குறுகிய காலமே உங்கள் ராசியில் இருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் புதனும் இருக்கிறாரு. புதனால் உங்களுக்கு வேலை அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ராசிக்கு 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு. 11ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. 11ஆம் வீட்டில் கேது இருந்து உங்களுக்கு பணத்தை தொழிலையும் சரி வேலை பார்க்க இடத்துலையும் லாபத்தை கொடுப்பாரு. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். 7ஆம் வீட்டில் வியாழனோடு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்திலிருந்து இது வரைக்கும் நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும். இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி பிள்ளைகளால் நல்ல செய்தி அப்படிங்கிறதே கிடைக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பேசி முடிக்கலாம். சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் திட்டமிட்டபடியே நடத்துவீங்க. உங்கள் குடும்பம் சமூகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெறும். வெளிநாடுகளில் வசிக்கிறீங்க அப்படின்னா பெற்றோர் அல்லது மாமியார் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதத்தில் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். அதனால் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கும். புதிய வீடு வாங்குவதற்கும் வீடு மாறுவதற்கும் இது நல்ல நேரம். குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் சுற்றுலாலாம் சென்று வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருமங்கள யோகத்தால் மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. பெரிய பள்ளிகள் கல்லூரிகளெல்லாம் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். புற நாடுகளில் படிக்கக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பும் இந்த மாதத்தில் கிடைக்கலாம். விளையாட்டு போட்டியில் வெற்றி அப்படிங்கிறது பெறுவீங்க. உங்களுடைய வளர்ச்சி வெற்றிக்கு நண்பர்கள் குடும்பத்தினர்கள்லாம் உறுதுணையாக இருப்பாங்க. ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாக செயல்பட்டு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு பண வரவு மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திருமணமாக இருந்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவுகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேறும். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. அதன் பிறகு சில மந்த நிலை அப்படிங்கிறது இருக்கலாம். வியாழன் மற்றும் சனிக்கிழமையில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாங்க. அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு படையல் வச்சு சாமி கும்பிடுங்க. பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜையில் முடிஞ்சால் செய்யுங்க. இல்லையா சத்யநாராயண பூஜையில் கலந்துக்க முயற்சி செய்யுங்க. அதிக நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு சனிக்கிழமையில் விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை கல்விக்கு செய்யுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்குது.